இந்த இந்த 2 சினைப்பையில் ஏதோ ஒன்று காரணமாக இருக்குது. இட் இஸ் ஏ ரீசன். அது ஒன்று இடது பக்கமா வலது பக்கமா அதை ஆராயும் போது நமக்கு இந்த தடவை இந்த ஆண் குழந்தை வந்து விட்டது அல்லது ஸ்கேனில் தெரிந்து விட்டோம், பெண் குழந்தையால் சொல்லக்கூடாது, தெரிந்து விட்டோம். அப்போது அந்த சினைப்பையினுடைய வடு என்று சொல்கிறோமே, ஓவரியின் சிக்காடு எந்த பக்கம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஆண் குழந்தைக்கு வலது பக்க சினைப்பையில் தான் அந்த வடு இருக்கும். அதை நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே அதுதான் காரணம். அப்போ 2க்கும் பொதுவான காரணம் வலது பக்கம் சினைப்பையிலிருந்து வருகின்ற அந்த கருமுட்டை ஆண் குழந்தை உற்பத்தி ஆவதற்கு காரணமாகவும், இடது பக்கம் உற்பத்தி ஆகி வருகின்றது பெண் குழந்தை காரணமாக இருக்கும். இதில் ஊடால ஒரு குரோமோசோம் கொள்கை குறுக்கிடுகிறது. குரோமோசோம் கொள்கைப்படி பெரும்பாலும் பெண்களுடைய உடம்பிலே எல்லா செல்களுமே எக்ஸ் குரோமோசோம். ஆனால் ஆண்களுடைய உயிரணுக்களிலேயே உடம்பிலேயே செல்லுகளிலே எல்லாத்திலையுமே எக்ஸும் ஒய் இருக்கிறது. அப்போது எப்போது பெண் குழந்தை உண்டாகுது, 2 எக்ஸ் அந்த ஆணுடைய உயிரணுக்களில் இருக்கிற எக்ஸ் குரோமோசோம் போது அந்த பெண்ணுடைய உள்ள எக்ஸ் குரோமோசோட இணையும் போது அது பெண் குழந்தை ஆகுது. இது மறக்க முடியாத உண்மை, விஞ்ஞான உண்மை. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்ன, இது எப்படி வித்தியாசப்படுத்தி செய்கிறது என்றால் அதற்கு நம்முடைய பிளட் குரூப்பை உதாரணமாக சொல்லலாம். இரத்த குரூப், நாம் முதலே உடம்புல இருக்கிற இரத்தத்தை பிரசவத்தின் போது ஆக்சிடென்டின் போது செலுத்துவதற்காக உங்களுடைய இரத்த குரூப் எது என்று கேட்கிறார்கள். ஏ குரூப் இருக்கிறது, பி குரூப் இருக்குது, ஓ குரூப் இருக்குது, ஏஓ உண்டு, இப்படி பல இதை கண்டுபிடித்திருக்கார்கள். ஆனால் அந்த உடம்பிலே செலுத்துவதற்கு ஏ குரூப் இரத்தத்தை செலுத்தினால்தான் அந்த உடம்பு ஏற்றுக்கொள்ளும், பி குரூப்பை ஏற்றினால்தான் அது ஏற்றுக்கொள்ளும். இல்லாவிட்டால் ரைகர் என்று சொல்லக்கூடிய உதறல் நடக்கும். என்ன, அதாவது சைக்ளோஸ்பிரின் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை மட்டம் தட்டுவதற்காக. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திக்கும் சந்தித்த வழி நாளைய சிறப்பு விருந்தினர். டிசைன் கான்செப்ட்